ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம டீமன் லார்ட் ரீட்ரை அனிமே எபிசோட் 4 ரிவ்யூ பத்தி பார்க்க போறோம். எபிசோட் 3 பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், மறக்காம போய் பார்த்துட்டு வாங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ போன எபிசோட்ல காட்டின அட்வென்ச்சர்ஸ் காட்டுறாங்க. இந்த இடத்துல தான் ஓனாக இருக்கும், அதனால நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். சரி, நீ ரெடியா இருக்க? யூகி காசை கேட்கறப்ப அவளும் யார பார்த்து கேட்ட? நான் பிறந்ததுல இருந்து ரெடியா சொல்றப்ப மீக்கானும் இதுலயாச்சும் கொஞ்சம் சீரியஸாரு. யூகி காசேவும் அட ரொம்ப அண்ணா இருக்கு, ஒரு பெண்ணா இருக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்றா. மீக்கானும் நீ எப்ப பெண்ணா இருந்த? நீ ஒரு பையன் தான் சொல்றப்ப யூகி காசேவும் யார் மனசு புனிதமா இருக்கோ அவங்க கணக்கு தான் பொண்ணா தெரியும் அப்படின்றா. மீக்கானும் இவன் பாக்கிறதுக்கு பொண்ணுமா இருக்கலாம், ஆனா இவன் ஒரு பையன். சரி, அதை விடு, நம்ம வேலை ஆரம்பிப்போமா? சாண்ட்விச் இது ரொம்ப ஆபத்தான மிருகங்க. அது மட்டும் கிடையாது, அதன் கூட்டமா தான் இருக்கும். அதை அழிக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். ஆனா அதே டைம் தனியா இருக்கிறப்ப அதுங்கள வீக்கான மாசஸ் தான், ஈஸியா அழிச்சிடலாம். இப்போ அந்த இதுக்கு ஏதோ சத்தம் கேட்க இவங்களும் பேட்டில் போறதுக்கு தயாரா இருக்காங்க. பார்த்தா அந்த சாண்ட்விச் ஒரு கூட்டமா வந்திருக்குங்க. அந்த கூட்டத்தை பார்த்தோன்னே மீக்கானும் என்ன உங்களை பார்த்து நான் பைக் நினைச்சீங்களா? ஆமா, இங்க ஓடிலாம் சொல்லிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. யூகி காசேவு அட ஒரே டைம்ல அத்தனை பேர் என்னால தாங்க முடியாது. மீக்கானும் ஆமா, நீ எதை பத்தி பேசிட்டு இருக்க? என்ன சரி, அந்த காலேஜ்ல டீமன் லாடும் சரி, எனக்கு கொஞ்சம் போர் அடிக்குது, நான் ஸ்மோக் பண்ணிட்டு வர சொல்லிட்டு வெளில போறாரு. இப்ப கூட யோசிச்சுட்டு இருக்கான், அட எனக்கு ஸ்கில் பாயிண்ட்ஸ் நிறையவே தேவை, இப்ப என்ன பண்றது? ஆனா இந்த இடத்துலயும் இன்ஃபினிட்டி கேம் மாதிரி நீ சண்டை போட்டா அவனுக்கு ஸ்கில் பாயிண்ட் கிடைக்கும். இப்போ இந்த சைடு பார்த்தா அந்த ரெண்டு அட்வென்ச்சர்ஸும் மொத்த கும்பல இந்த சைடு கூட்டு வந்துட்டு இருக்காங்க. குணாயும் அட இப்பதான் சொல்லி போய் முடியல, அதுக்குள்ள என் சான்ஸ் கிடைச்சிருச்சு, ஏதோ கொஞ்சம் கூட்டம் இருக்குது அடிச்சிடலான்னு பாக்குறான். இப்ப நிறைய கூட்டம் வருது. என்னது இவ்வளவு கூட்டமா? அது மட்டும் கிடையாது, அதுக்கு ரெண்டு முட்டாளுங்களா இந்த சைடு கூட்டு வந்துட்டு இருக்குங்க. யூகி காசேவும் எப்ப பெரியவரே இதை நீங்க பாத்துக்கோங்க அப்படின்றா. குணாயும் இவ்வளவு கூட்டம் வருது, சரி என்னால முடியும், நான் ட்ரை பண்ணாலும் முடியும், என்கிட்டதான் வேற இருக்கு, எனக்கு தான் ஆகாது. இப்ப ஆக்கு உள்ளூனா வெளியே வந்து பார்த்தா அந்த நிறைய மாஸ்டர்ஸ் வந்துட்டு இருக்கு. அவங்களும் அதை பத்தி சாக்காவ டீமன் நடு கவலைப்படாதீங்க, நீங்க எங்கே போறீங்க அதுக்குள்ளே இருங்க. பார்த்தா அந்த ரெண்டு அட்வென்ச்சர்ஸும் அந்த கேரேஜ் பேட ஒழிஞ்சுக்கிறாங்க. குணாயும் பேடி வந்தனும் சொல்றப்ப பேடியே வருது. பார்த்தா அதெல்லாம் லோ லெவல் மான்ஸ்டர்ஸ் தெரிய வருது. இதை பார்த்தோன்னே டீமன் நடும் உங்களுக்கு எவ்வளவு தைரியம் தான் என்னையே அடிக்க வருவீங்க? நீங்க வெறும் மான்ஸ்டர்ஸ் இருந்தாலுமே நான் முழு பவர் யூஸ் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ஸ்கில் அசால்ட் அப்படின்றா. இப்போ நிறைய கத்திகள் அங்க போய் தாக்க ஆரம்பிக்குது. இந்த அட்டாக்ல நீங்க செத்தீங்க. செகண்ட் ஸ்கில் சாண்ட் பிளைண்ட் அப்படின்றா. இப்போ ஒரு சூறாவளியை வந்து தாக்குது. ஒரு டீமன் லார்ட் கிட்ட இருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது. தேர்ட் ஸ்கில் தண்டர் கிளாப். இப்போ அந்த பெரிய அட்டாக்ல அங்க இருக்க எல்லா மான்ஸ்டர்ஸ் அழிச்சு போச்சு. இப்போ அங்க இருக்க மான்ஸ்டர்ஸோட குணாயும் அந்த அட்வென்ச்சர்ஸ் கிட்ட அடுத்த வாட்டி இந்த மாதிரி பிரச்சனை மாட்டிக்கிட்டீங்கன்னா இன்னொருத்தர் இதுல உள்ள நினைக்காதீங்க. சரி ஏதோ ஒண்ணு வரட்டா. இப்ப டீமன் லார்ட் அங்க இருந்து கிளம்ப. மீக்கானு ஓ அந்த போஸ்டர்ல பார்த்த டீமன் லார்டா அது? யூகி காசேவோ அட அவ ரொம்ப சூப்பரா இருந்தா, எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றா. மீக்கானு உனக்கு பைத்தியமா? அவ ரொம்ப ஆபத்தானவன். ஹாக்குவோ டீமன் லார்ட் நீங்க ரொம்ப நல்லா சண்டை போட்டீங்க. ஹாக்குவோ மனசுக்குள்ள டீமன் லார்ட் என் உயிரை நிறைவேற்றி காப்பாத்திட்டு இருக்காரு, அவர் நிஜமான ஒரு தீய சக்தியா இருந்தாலுமே இந்த உலகமே நிறுத்தாலும் சரி இவரை விட்டு நான் போக மாட்டேன். இப்போ லோனாவோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டா. அவளும் நீ நல்லாவே சண்டை போட்ட, அதுவும் இல்லாம என்னாலவே பாதுகாத்த. டீமன் லாடும் என்னது நான் ஒன்னும் பாதுகாக்கல. லூனாவோ அதை விடு, ஒரு முக்கியமான விஷயத்தை விட்டுட்டியே. டீமன் லாடும் ஓ இந்த ட்ரெஸ் சொல்றியா? பரவாயில்ல நான் தான் இருக்கு. லூனாவோ பின்ன என்ன யாருன்னு நினைச்ச? ஆனா லூனா மனசுக்குள்ள டீமன் லார்ட் பாராட்டினது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குணாய் மனசுக்குள்ள ஒருவேளை இது ஆரம் சீரியஸா மாறிடுமா? இப்போ டீமன் லார்ட் விண்டோல ஏதோ வருது. அவரு பார்த்துட்டு அட கடைசியா நேரம் வந்தாச்சு. லூனா ஆக்கு கிட்ட அவ பக்கத்துல இருக்கப்ப ஜாக்கிரதையாரு, அவ எப்பவுமே ஒரு மாதிரி பவர்ட்டாவே பாக்குறான். டீமன் லாடும் இப்ப நான் யோசிக்கணும், என்ன அமைதியா விடுங்க. சரி நீங்க ரெண்டு பேரும் இந்த பேசுக்குள்ள போங்க. லூனாவோ என்னது பேசா அப்படின்னா? இப்ப திருப்பியுமே டீமன் லார்ட் அந்த பேஸ் எடுக்கிறாரு. லூனாவை பார்த்துட்டு அட என்னது ஒரு மேஜிக் ஹவுஸா? ஆக்கவோ ஆமா சிஸ்டர் லூனா, இந்த பேஸுக்குள்ள ஒரு குளியலுமே இருக்கு. இப்ப இன்னுமே ஆக்க நோண்டி தான் நடந்துட்டு இருக்கா. இப்ப ரெண்டு பேரும் உள்ள போன அப்புறம் டீமன் லாடும் விண்டோ ஓபன் பண்ணி பார்க்க ஸ்கில் பஞ்ச் அதிகமாச்சு. அவனும் இன்ஃபினிட்டி கேம்ல கூனாய் ஆக்கிடோ கீழ 8 பேர் இருந்தாங்க. அவங்களுக்கு கீழ இந்த 8 சபார்டினேட்டுமே 1000 பேருக்கு சமம். ஆனா அவங்க அன்லாக் பண்றதுக்கு உனக்கு நிறைய ஸ்கில் பாயிண்ட்ஸ் தேவை. அந்த ஸ்கில் பாயிண்ட்ஸ்க்கு அவங்க ரொம்ப ஒர்த்து. ஆனா இப்ப எங்கிட்ட ஸ்கில் பாயிண்ட்ஸ் கம்மியா தான் இருக்கு, என்னால ஒருத்தரை மட்டும் தான் சமன் பண்ண முடியும். சரி யாரை சமன் பண்ணலாம்? மேஜிக் வச்சு அட்டாக் பண்ணா என்கிட்ட எந்த ப்ரொடக்ஷனும் கிடையாது. இதுக்கு ஏத்த மாதிரி ஒருத்தங்கள நான் சமன் பண்ண போறேன். ஒருவேளை கிருணையும் கரெக்டா இருப்பாளா? அவ ஒரு பெரிய புத்திசாலி சயின்டிஸ்ட், கண்டிப்பா மேஜிக்கை தடுக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு ஷீல்டு உருவாக்குவா. ஆனா அவகிட்ட ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு, அவளுக்கு டக்கு டக்குனு கோவம் வரும். அவர் ஷார்ட் டெம்பர். அது மட்டும் கிடையாது, இதுக்கு மேல சின்ன பசங்க அவளுக்கு பிடிக்கும். சரி ஏதோ ஒண்ணு நான் சமன் பண்றேன், ஆரம்பிக்கலாம். அட்மினிஸ்ட்ரேட்டர் பிரிவிலேஜஸ் 8 சமன் யூ என் முன்னாடி வரணும் சொல்லிட்டு உனக்கு நான் ஆடுறேன். இப்ப அவர் அந்த பட்டனால அந்த இடத்துல ஒரு பெரிய வெளிச்சம் வருது. அந்த வெளிச்சத்துல இருந்து யூ கிரினா வெளியே வரா. அவளே வெளியே வந்துட்டு என்ன கூப்பிட்டீங்களா சீஃப்? டீமன் லாடும் ஆமா வந்ததுக்கு ரொம்ப நன்றி. கிரினாவோ நீங்க எங்க கூப்பிட்டாலும் நாங்க வருவேன். அப்புறம் இதென்ன புது கேம் அறியனாவா? வேற மாதிரி இருக்கு. கூனாய் மனசுக்குள்ள அட அவ பேசிட்டு இருக்கா. அது மட்டும் கிடையாது, எல்லாத்தையும் அவளே பண்ணிட்டு இருக்காளே. நான் கிரியேட் பண்ண கேரக்டர் என் கண்ணு முன்னாடி தானா பேசுறது ரொம்ப நல்லா இருக்கு. கூனாய் சந்தோஷத்துல பேசாம இருக்கா. கிரினாவோ சீஃப் என்னாச்சு கேட்க. டீமன் லாடும் அதெல்லாம் எதுவும் இல்ல, முதல்ல நீங்க நடக்குங்கிறத நான் சொல்றேன். இப்போ டீமன் லாடும் மொத்த கதையை சொல்ல
இந்த சைடு பார்த்தா ஹாக்கு உள்ள குளிச்சிட்டு இருக்காங்க. இப்ப டீமன் லார்ட் மொத்த கதை கிரீனோ கிட்ட சொல்றாங்க. அவளும் ஓ அப்ப நம்ம வேற உலகத்துக்கு வந்திருக்கோம். ஆனா இது பாக்கிறதுக்கு நம்ம உலகம் மாதிரி தான் இருக்கு. ஆனா சி நம்ம வேற உலகத்துக்கு வந்திருந்தாலுமே நம்மளுக்கு நைட்லெஸ் சிட்டி தேவைதான். கூனாய் அதை எக்ஸ்பிளைன் பண்றான். நைட்லெஸ் சிட்டி நாங்க இந்த கேமோட நாடு கிரேட் எம்பயர். அதுல இந்த வீடு இருக்கு. இந்த வீட்டுல நிறையவே டெக்னாலஜி இருக்கு. அது மட்டும் கிடையாது, அந்த இன்ஃபினிட்டி கேமோட ஃபைனல் ஏரியா உண்மைதான். ஆனா அந்த அளவுக்கு ஹைடெக்கான கோட்டைய இந்த ஃபேண்டசி உலகத்துல வச்சோம்னா கண்டிப்பா எல்லாருமே அந்த டீமன் லார்ட் கேஸ்னு சொல்லுவாங்க. திருநவும் சீப் கண்டிப்பா இந்த இடத்துக்கு நம்ம காரணத்தோட தான் வந்திருப்போம். அது என்ன அதை கண்டுபிடிப்போம். டீமன் லார்டும் இருந்தாலுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிப்போம். கிரீனவும் சரி முதல் ஸ்டெப் என்னன்னு கேட்டப்ப டீமன் லார்டும் முதல்ல இந்த பேச ஒரு ஹாஸ்பிட்டல்ல மாத்தணும். அவனும் அப்போ எனக்காக தான் மாத்துறீங்களா? டீமன் லார்டும் பின்ன என்னோட கியூட்டான சப்போர்ட் இருக்கு தேவையானதை நான் செய்யணும்ல. ஹாஸ்பிட்டல் சொன்னா ஞாபகம் வருது. இந்த இடத்துல யாரையும் நீ கொல்லக்கூடாது. முதல்ல இங்க என்ன நடக்குங்கிறத கத்துப்போ, அப்புறமா இதெல்லாம் பார்ப்போம். அவளுமே நீங்க சொல்றது கரெக்ட் தான். எதுவுமே தெரியாம இங்க எதுவும் பண்ணக்கூடாது. கூனாய் மனசுக்குள்ள ஐயோ என்னை விட ஒரு பெரிய புத்திசாலி, அவளை ஒரு பெரிய ஜீனியஸ் டாக்டரா டிசைன் பண்ணோமே. அது மட்டும் கிடையாது, அவ ஒரு மேட் சயின்டிஸ்ட். அது மட்டும் கிடையாது, இவ ஒரு பெரிய சயின்டிஸ்ட். இவகிட்ட பேசுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால இவகிட்ட பேசுறப்ப நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இப்ப ஆக்கோலோட வெளியே வராங்க. ஆக்கவும் அட இவங்க ரொம்ப அழகா இருக்காங்க. லூனாவோ ஆமா இவன் எங்க வந்தா? இவன உன்னோட லவ்வரான்னு கேக்குறா. டீமன் லார்டோ எனக்கு வேலை செய்யற சப்போர்ட் நீட்டவ. இவளை இப்பதான் சவன் பண்ண. இவ கூட நல்லா பழகுங்க அப்படின்றா. ஹாக்குவும் லூனாவும் தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்காங்க. நான் தான் ஹாக்கு. லூனாவோ நான் இந்த கிங்டம் ஆஃப் ஹோலி லைட்டோட 3வது ஹோலி மேடன். லூனா டீமன் லார்டோ யோ ஹாக்கோட கால் அடிபட்டிருக்கு. அதை கொஞ்சம் பாக்குறான்னு கேக்குறான். இப்ப கிரீனோவும் ஹாக்கோட காலை பாக்குறா. அவனும் அமைதியாரு இதுக்கு பயப்படாது அப்படின்றா. பார்த்தா கிரீனோட கையில இருந்து ஊசி எல்லாம் வருது. அதோட பேரு ஹேண்ட் ஆஃப் காட். ஹாக்கவோ அட என்னது எனக்கு பயமா இருக்கு அப்படின்றா. கிரீனவோ கவலைப்படாத, இதை வெறும் டிப்பு தான் யூஸ் பண்ணுவேன். வெறும் டிப்பு தான் யூஸ் பண்ணுவேன். ஹாக்கவோ ஆமா ஏன் அப்படி பேசுறீங்க? எனக்கு இனிமே பயமா இருக்கு. கிரீனவோ ஹாக்கு நீ அவன ஒரு பையனை ட்ரெஸ் போட்டு காட்டுறியா? டீமன் லார்டும் யோ கொஞ்சம் அடக்கி வைக்கிறியா? நம்மளுக்கு விளையாட டைம் இல்ல. அவளோ என்ன மன்னிச்சிருங்க. சரி ஹாக்கு இது கொஞ்ச நேரத்துல தான் வலிக்கும் சிரேட் அப்படின்றா. இப்ப கிரீனோ ஒரு ஊசி போட்டு ஏதோ ஒண்ணு தவறா. பார்த்தா அவர் அடிப்பட்ட தழும்பு கூட இல்லாம போயிடுது. இப்ப ஹாக்கு நின்னு பாக்க அவ கால வலிக்கிற. அட என்னோட வலி எல்லாம் போயிடுச்சு. என்னால இப்ப நடக்க முடியுது. ஹாக்கபோ யோ எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. கிரீனவும் பரவாயில்ல, ஆனா நீ சீஃபுக்கு தான் நன்றி சொல்லி ஆகணும். டீமன் லார்டும் சரி இப்பதானே அவளுக்கு கால் சரியாச்சு, நீங்க உள்ள போங்க. அவ கொண்டா நடக்கிறதுக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்றான். இப்ப ஹாக்கவோ சந்தோஷமா ஓடி பாக்குறா. ஹாக்கவோ டீமன் லார்ட் என்னால இப்ப ஓட முடியுது. டீமன் லார்டு நான் சொன்னல கிரேட் எம்பையரால செய்ய முடியாத விஷயமே கிடையாது. ஹாக்கவோ அட எனக்கு இது ஒரு கனவு மாதிரி இருக்கு. இந்த மாதிரி நடக்க முடியும்னு நான் நினைச்சு கூட பாக்கல. டீமன் லார்டும் இது ஒன்னும் கனவு கிடையாது. உன் கால அந்த கர்ஸ் போயிடுச்சு. உன்னால இப்ப சாதாரணமா நடக்க முடியும். இப்ப ஆக்கோட மகன் பார்த்து டீமன் லார்டுக்கு வைக்க வருது. சரி நீ சரியானதுல எனக்குமே சந்தோஷம் தான். ஆக்கவும் டீமன் லார்ட் இன்னும் கொஞ்ச நேரம் அந்த போலாம் அப்படின்றா. டீமன் லார்ட் என்னை விட்டு போக மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க அப்படின்றா. டீமன் லார்டோ அந்த லைனை உனக்கு பிடிச்சவங்க கிட்ட ஃபியூச்சர்ல நீ சொல்லணும். ஆக்கவும் ஆனா எனக்கு பிடிச்ச நான் தான் கண்டுபிடிச்சேனே. டீமன் லார்டு வந்துட்டு யூ நீ ரொம்ப நல்ல வேலை செஞ்சிருக்க. உனக்கு தெரிஞ்சது ரொம்ப கரெக்ட் தான். இப்போ இதை கேட்டோட யூக்கு ஒரு மாதிரி இருக்கு. அட என்ன ஃபீலிங் இது? என்னோட உடம்பு என்னோட செல்ஸ் என்னோட இதயம் அவர் என்ன பாராட்டின உடனே எனக்கு ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு. ஒரு கடவுள் என்கிட்ட பாராட்டின மாதிரி இருக்கு எனக்கு. நான் இருக்கிறத அவர் ஒத்துக்கிட்ட மாதிரி தெரியுது எனக்கு. டீமன் லார்டு யூ இப்போதுல இருந்து உன்னோட சப்போர்ட் எனக்கு தேவை. அதனால ரொம்ப நன்றி அப்படின்றான். இதை கேட்டவனே யூ அழ ஆரம்பிக்கிறா. அட ஏன் நான் அழுவுற? இந்த மாதிரி யாருமே என்ன பாராட்டினது கிடையாதுல. இது வரைக்கும் எனக்கு வந்த ஃபீலிங்ஸ் விட இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அது மட்டும் கிடையாது, சீஃபுமே ரொம்ப வித்தியாசமா இருக்காரு. அவர் இந்த மாதிரி இருந்தது கிடையாது. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். until then bye bye.